Hey guys, welcome back to my channel. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் அட்வென்ச்சர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஜனவரி 30 வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் மாடலெலாம் லான்ச் பண்ணுற மாதிரி வந்து கேடிஎம் அஃபிஷியல்லேருந்து சொல்லியிருந்தாங்க. பட் எந்த ஒரு அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 30 வரலை. ஸோ இப்போ பிப்ரவரி 5 வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் மாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க வித் ப்ரைஸோட. ஸோ அது என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ என்னென்ன மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து கேடிஎம் அட்வென்ச்சர் 390, கேடிஎம் அட்வென்ச்சர் 390X, கேடிஎம் அட்வென்ச்சர் 250. ஸோ இந்த 3 மாடல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய கேடிஎம் அட்வென்ச்சர் புதுசாக லான்ச் பண்ண கேடிஎம் அட்வென்ச்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வித் பாடி கிட்டாக இருக்கட்டும், இன்ஜினு, அதுக்கப்புறம் லைட்டு, டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேடிஎம் அட்வென்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் அட்வென்ச்சர் 390 எடுத்துக்கலாம். ஸோ கேடிஎம் அட்வென்ச்சர் 390 வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் அண்ட் டிசைனிங்கோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2025 மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ கேடிஎம் அட்வென்ச்சர் 390ல் ஸோ எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், பாடி கிட்டாக இருக்கட்டும், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் அட்வென்ச்சர் 390ல் வந்து இன்ஜினேவே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்திருக்க டியூக் 250 அண்ட் 390ல் இருக்க ஸோ LC4 இன்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வென்ச்சர் 390ல் கொடுத்துருக்காங்க. ஸோ சிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 399cc LC4 இன்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 45.3 bhp பவர் அண்டு 39 நியூட்ரல் பவர் டார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ WP அப்ளெக்ஸ் அட்ஜஸ்டபிள் சஸ்பெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 21 inch டியூப்லெஸ் ஸ்போக் வீல் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 17 inch டியூப்லெஸ் ஸ்போக் வீல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 227 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் இருக்குது. 830 mm சீட் ஹைட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 14.5 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பைக்கோட வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 183 kg தந்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கோடைய ஹெட்லைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அழகான ஒரு DRL அந்த வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு LED லைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்னரிங் MTC கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது இல்லாமல் ஸோ க்ரூசிங் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 3,68,000 rupees இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா க்ரூசிங் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு க்ரூசிங் கண்ட்ரோல் அப்படின்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 100னா 110ல் நம்ம இந்த க்ரூசிங் சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம எக்ஸலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோலே பண்ண தேவையில்ல. பைக் பாட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேக் பிரேக் இல்லைனா ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரூசிங் கண்ட்ரோல் வந்து அன்லாக் ஆகிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வென்ச்சர் 390ல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு ABS. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெயின் மோட், ஸ்ட்ரீட் மோட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேலி மோடு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேடிஎம் அட்வென்ச்சர் 390 லான்ச் பண்ணியிருக்காங்க. நேரில் கட்சோடனே நான் இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போடுறேன். 5 inch TFT டிஸ்பிளே தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் அட்வென்ச்சர் 390 உடைய ஸ்பெக் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் அட்வென்ச்சர் 390X மாடலுக்கு போகலாம். ஸோ கேடிஎம் அட்வென்ச்சர் 390X வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே 399cc LC4 இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கும் நார்மலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூசிங் கண்ட்ரோல் வராது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மோட்ஸ் கட் ஆகும் நான் திங்க் பண்ணுறேன். பட் அது இன்னும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் ஸ்பெக் சொல்லிடுறேன். ஸோ நியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 399cc LC4 இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 45.3 bhp பவர் அண்ட் 39 நியூட்ரல் பவர் டார்க் சேம் ரெண்டுத்துக்கும் ஒரே பவர் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ WP அப்ளெக் நான் அட்ஜஸ்டபிள் சஸ்பெண்ட், அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் சஸ்பெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் சஸ்பெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ 19 inch வந்து ஃப்ரண்ட்டு, ஸோ 17 inch வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அலாய் வீல் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வீல் தான், டியூப்லெஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 227
mm. சீட் ஹைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 825 mm சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சேம் 14.5 லிட்டர்ஸ் டேங்க் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் படி வந்து பார்த்திங்கன்னா KTM அட்வென்ச்சர் 390க்கும் எக்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 kg குறையுது கைஸ். ஸோ எக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 182 kg வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சேம் DRL ஹெட்லைட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் க்ரூசிங் கண்ட்ரோல் அந்த மாதிரி 1-2 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ப்ரைஸ் வேரியன்ட்டு மாறும். ஸோ அட்வென்ச்சர் உடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,68,000. ஸோ அட்வென்ச்சர் எக்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஷோரூம் வந்து 2,91,000 கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது KTM அட்வென்ச்சர் 250 இப்போது நாம் பார்க்கலாம். ஸோ KTM அட்வென்ச்சர் 250 என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 249cc லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. சேம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா LC4C இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ வர எல்லா டியூக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் LC4C இன்ஜின் தான் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ இப்போ வந்து டியூக் 250க்கும் சேம் இன்ஜின் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 31 bhp பவர் அண்ட் 29 நியூட்ரல் பவர் டார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ 19 inch ஃப்ரண்ட் அண்ட் 17 inch அலாய் வீல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூவல் சேனல் ஆஃப் ரோட் ABS வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 250 வந்து பார்த்திங்கன்னா குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 inch TFT டிஸ்பிளே அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. எஸ் கைஸ், ஸோ இந்த KTM அட்வென்ச்சர் 250 வந்து பார்த்திங்கன்னா TFT டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வர 200, 250 and 390 அண்ட் அட்வென்ச்சர் 390, 390X அண்ட் 250 ஸோ எல்லா மாடல்லையும் TFT டிஸ்பிளே தான் வந்திருக்கு கைஸ். ஸோ பழைய மாடலில் வந்து பார்த்திங்கன்னா LCD டிஸ்பிளே இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா TFT டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அட்ஜஸ்டபிள் USB ஃபோக் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோனோ ஸ்டாக் இது கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் ஹைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 825 mm. அதுக்கப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 227 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க் கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் தாங்க. 14.5 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி தான் வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 177 kg. ஸோ அந்த பைக்கும் இந்த பைக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு 6 to 7 kg வந்து பார்த்தீங்கன்னா 250க்கு வந்து குறையுது கைஸ். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 250 KTM அட்வென்ச்சர் 250க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 மாடலுக்கு. ஸோ இந்த 3 மாடல்லையும் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எதுன்னு தெரியுங்களா? ஸோ 100 மில்லி எக்ஸாஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பைக் கொடுத்தது வேறு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பைக்குன்றதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிவர் கிராசிங்ஸ் அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டதாக பண்ணுவோம். பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 மில்லி எக்ஸாஸ்ட் கொடுத்ததுனால ரொம்ப நம்ம ரிவர் கிராசிங் வண்டி எங்கேயாச்சும் கீழே போட்டு ஸோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டானா கூட இன்ஜினுக்குள்ளே தண்ணி போக அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லா பைக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு ஒரு கீழே ஒரு பழைய அட்வென்ச்சர் 390க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் மாதிரி ஒரு கீழே ஒரு கார்டு மாதிரி இருக்கும். பட் இப்போ வர எந்த பைக்குக்கும் இல்லை. ஏன்னா நம்ம ஆஃப் ரோடிங் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு கல் இன்ஜின் மேலே அடித்தா கூட ஏகப்பட்ட செலவு வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி டிஸ்அட்வான்டேஜோடு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ KTM அட்வென்ச்சர் விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாமளே வந்து வாங்கி போட்டுக்க வேண்டியது தாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா KTM அட்வென்ச்சர் 390, 390X அதுக்கப்புறம் 250 இந்த 3 மாடலோடைய ஃபியூச்சர்ஸ் அண்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஸோ ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக சொல்லியிருந்தேன்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்ம கைக்கு பைக் வந்துட்டு பின்னாடி நான் இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நான் ரிவ்யூ கொண்டு வருவேன். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோ கிளாக் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ டாட்டா பை பை, see you. நாம் இன்னொரு வீடியோவோட வந்து பார்த்திங்கன்னா உங்களை சந்திக்கிறேன்.